சம்டைம்ஸ் நீங்க திறந்த கதவு உங்க எதிரிக்கு பிளெஸிங். கர்த்தர் உங்க கை மூலமா அவங்களை பிளெஸ் பண்ணுவார். அப்படி யோசிங்க. ஓ அவங்க எடுத்துட்டாங்க, அது எனக்கு சொந்தம், அது எடுத்துட்டாங்க அப்படி இல்லாம கர்த்தர் உங்க கை மூலியமா உங்க கரத்தின் மூலியமா உங்க சத்துருக்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். God has called you to be a blessing. ஆமாவா இல்லையா? So when your enemies are being blessed to you, take it as a glory for God. கர்த்தருக்கு அது ஒரு மகிமையா பாருங்க. நம்ம அதே உட்காந்து பேசி 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 நம்மளுக்கு வர இருக்கிற எல்லா கதவையும் நம்ம சாத்திடுறோம். ஒரு கதவு சாத்துதுன்னா இன்னொரு கதவு வெயிட்டிங், ரெண்டாவது கதவும் சாத்துதுன்னா மூணாவது நிரந்தரமான ஒரு கதவு உங்களுக்கு திறந்தே இருக்கும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு வெயிட்டிங். நீங்க போய் கதவு சாத்தனே யூடியூப் போட்டு ஓடிடுறீங்க. இந்த ஒம்பை எனக்கு வேண்டாம். நிறைய பேர் நான் கேட்பேன், நீங்கள் ஏன் இதில் செய்யலை, ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி நான் வந்து ஒயரிங் பிஸ்னஸ் இருக்கிறேன் ஆனால் நிப்பாட்டிட்டேன் ஏன்னு கேட்டால் எங்கே போனாலும் ஒருத்தன் போட்டிக்கு வந்துடுறான் பாஸ் அதை போட்டுன்னு அப்படின்னா அங்கே தான் நீங்கள் இன்னும் மோதி முன்னுக்கு வந்திருக்கணும், ஏன் நிப்பாட்டிங்கன்னு கேட்டேன். இல்லை ரொம்ப எல்லா பிரச்சனையாக இருந்துச்சு போட்டுட்டேன். பிரச்சனை வந்து தெரியுமா, நீங்கள் அதில் தான் முன்னுக்கு வர போறீங்கன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எடுத்தோடனே நீங்கள் பிளெஸிங்கை பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸிங் ரொம்ப நாள் கழிச்சு நிற்காது. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டே வரீங்கன்னா அது உங்களுக்கு நிலைச்சு நிற்கும். அதான் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா எடுத்தோடனே, அதாவது இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு மரம் வந்துடணும்ட்டு. ஈசா கூட விதைச்சு அந்த ஒரு வருஷத்துல தான் வந்துச்சு. ஆனால் நீங்கள் சூப்பர், இன்னைக்கு விதைச்சு காலையிலே பார்ப்பீங்க இன்னும் மரம் வரவே இல்லை, இன்னும் கனி வரவே இல்லை. ஓ அப்போ இது ஆண்டு சித்தல்லம் பொழுது. The bitterness that you have upon the one who stole your door is what locked up the upcoming door. நீங்க உங்க கதவை திருநாங்க, உங்க பிளெஸிங்கை திருநாங்க, அவங்க மேல இருக்கிற அந்த கசப்பு தான் உங்களுக்கு அடுத்த கதவுக்குள்ள போக முடிய மாட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த உங்களுக்கு வைக்கப்பட்ட கதவுக்கும் ஓகே நீங்க முன்ன வச்சிருந்த கதவுக்கு நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறீங்க. அங்க பாக்குறீங்க போக முடியல. சாத்தான் சொல்றான் போகாத, அதையும் எடுத்துக்குவானுங்க, அதையும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு பாருங்க 2 தடவையும் அப்படி பண்ணானுங்க. 3rd டைமும் போகிறான். the effort. ஹல்லேலூயா. கதவை தட்டணும், கதவை திறக்கணும். ஹல்லேலூயா.